திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 6ஆம் திருமுறையிலிருந்து திருத்தலையாலங்காடு என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கும்பகோணத்தை அறிவீர்கள், அந்த பக்கத்திலே குடவாயிலை அறிவீர்கள். குடவாயிலுக்கு கிழக்கே 8 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இந்த திருத்தலையாலங்காடு. காடு காணம், தலையாளம் காணம், தலையாளம் காடு. இறைவன் ஆடவல்லீஸ்வரர், இறைவி திருமடந்த எம்மை. திருவாரூரிலிருந்து குடவாயில் செல்லுகின்ற வழியிலே காப்பனாமங்கலம் என்று ஒரு ஊர், அதுக்கு அடுத்த நிலையிலே எண்கண் சாலை என்று, அதுக்கு பக்கத்திலேயே ஆற்றினுடைய வடகரையிலே தலையாலங்காடு என்னும் திருத்தலம் உள்ளது. அடியார் பெருமக்களே, கபில முனிவர் என்று ஒருவர், அந்த கபில முனிவர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். தாருகாவனத்தை இருடிகளெல்லாம் அனுப்பினார் அல்லவா? அப்படி அனுப்பிய முயலகனை கீழே கிடத்தி அவன் முதுகின் மேலே இறைவன் நடனம் புரிந்தான். ஆஹா ஆஹா, ஒரு அற்புதமான தலம் இல்லையா தலையாலங்கானம். சொல்லும் பொழுதே போய் இந்த முயலகன் மேலே வைத்து பெருமான் ஆடுகின்ற நடனத்தை காண வேண்டும் என்று விருப்பம் வருகிறது அல்லவா? பாருங்கள் செல்வோம், தலையாலங்காடு இல்லை திருமுறை. எத்தனை திருமுறை? 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறையில் 79வது பதிகம். அப்பர் சுவாமிகள் திருவேழிமிழலையிலே படிக்காசு பெற்று பஞ்சம் தீர்த்தார். அடுத்து அப்படியே திருவாஞ்சியம் வந்தார். திருவாஞ்சியம் வந்து மங்களாம்பிகை உடனவர் வாஞ்சிநாதரை வணங்கினார். அப்படியே திருமறைக்காடு போறார். திருமறைக்காடு வேதாரண்யம். திருமறைக்காடு செல்லுகின்ற பொழுதிலே எங்கெல்லாம் நம் புனிதர் வாழ்கிறாரோ அந்த பதிகள் எல்லாம் வணங்கி அருளினர். அவற்றிலே ஒன்று இந்த திருப்பதிகம். சிவபெருமானுடைய பெருமைகளை தனித்தனியே நினைந்து அப்பெருமானை அடையாது பல நாட்களை நான் வீணாக்கிவிட்டேனே என்று இறங்கி அருளி செய்தார். அப்பர் பெருமான் வாழ்நாள்லாம் வீணாக போச்சுன்னா அதுக்காக எவ்வளோ நாள் வருத்தப்படுவார்கள. வாழ்த்த வாயும் நினைக்க சொல்லுகின்ற வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும்
தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்று பாடினவர் தானே. இந்த தாண்டகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பல நாளை நான் வீணாக போய்கிட்டேன்னு வருத்தப்படுறார். இங்கே அம்மா யார்? திருமடந்தை அம்மை, அப்பர் ஆடலீஸ்வரர், ஆடவல்லீஸ்வரர். அங்கே தான் முயலகன் மீது நடனம் ஆடுகிறார். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். மெய்த்தவத்தை, வேதத்தை, வேத வித்தை, விலங்கு இள மதிசூடும் விகிர்தன் தன்னை எய்த்தவமே உழி தந்த ஏழையனை இடர்கடலில் வீழாமே ஏற வாங்கி பொய்த்தவத்தார் அறியாத நெறி நின்றானை புனல் கறந்திட்டு உமையோடு ஒரு பாகம் நின்ற தத்துவனை தலையாலங்காடன் தன்னை சாராதே சால நான் சால நாள் போக்கினேனே, நாள் போக்கினேனே என்று பாடுகிறார். மெய்த்தவம்னு, மெய் என்றால் உண்மை, மெய்த்தவம் உண்மைத்தவம், மெய்ப்பொருள் உண்மை பொருள் சொல்கிறோம்ல, அந்த உண்மைத்தவமாகி வேதமாக இருக்கிற, வேதத்துக்கெல்லாம் முதல்வனாக இருக்கிறார், நன்றாக ஒளிரக்கூடிய இளம் பிறையை சூடியிருக்கிறான் நம்பெருமான். வேறுபட்ட இயல்பினை உடையவன், வீணே அலைந்து இழைத்த அறிவற்ற என்னை, வீணை அலைஞ்சேன், சைவத்திலிருந்து சமணத்துக்கு போய் அலைஞ்சேன், இழைத்து போனேன், எனக்கு என்ன இல்லை, மெய்யறிவு இல்லை. அப்படி உண்மை அறிவு அற்ற என்னை துன்பக்கடலிலே வீழாமல் கரையேற எடுத்துங்களே, கரையேற வச்சுக்கல. அப்பர் பெருமான் வண்டிப்பாளையத்தில் கரையேறி குப்பம், நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று கல்லிலிருந்து அப்படியே மிதந்து வந்தார் இல்லையா, சொல்றார். கரையேற எடுத்து பொய்த்தவம், மெய்த்தவத்துக்கு நேர் எதிர் சொல் பொய்த்தவம். இந்த பொய்த்தவங்கிற வார்த்தையே ரொம்ப அருமையாக மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று சொல்வார். முத்தநாதன் பொய்யாயு தவ வேடத்தை கொண்டான் என்று சொல்லுவார். அப்படி பொய்த்தவத்தாரெல்லாம் அறிய முடியாது யாரை? நம்பெருமான் சிவபெருமானை. அப்படி அறிய முடியாத நெறியிலே என்னை நிற்பித்தவனும் கங்கையை சடையிலே கறந்து மறைத்து உமையம்மையை ஒரு கூற்றிலே இடது பாகத்திலே கொண்டு நின்றவனும் ஆகிய தலையாலங்காட்டு அண்ணல் அவனை அடையாமல் மிக்க நாளை வீணால் ஆக்கினேன். அப்படி நாளை வீணாக்கிட்டேனேன்னு எய்த்து அவமே ஒழி தந்த என்பார்கள். அவமே ஒழி தந்து எய்த்து அப்படியே இழைச்சேன். சிவபெருமானது பணிகளே உண்மைத்தன்மை, உண்மைத்தவம். சிவத்தொண்டு செய்தாதான் உண்மைத்தவம். அந்த பணிகளை புரியுமாறு நிற்கும் அவனைன்னார். பொய்த்தவத்தார்னா இறைவன் உண்மை கொள்ளாது பிற சில செயல்களை மேற்கொள்வார்கள். அவை யாரு? சமணர்கள், சாக்கியர்கள். புனல்னா இந்த இடத்துல கங்கைன்னு பேர். புனல் கறந்துட்டார், நல்ல தலையிலே கங்கையை மறைத்து வைத்திருக்கிறார். அதே நேரத்திலே உமையவளை அனைவரும் பார்க்கக்கூடிய வகையிலே இடது பாகத்திலே அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். மெய்த்தவத்தை
வேதத்தை வேத வித்தை விளங்கு இளமாமதி சூடும் விகிர்தன் தன்னை எய்த்தவமே உழிதந்த ஏழையேனை இடறு கடலில் வீழாமே ஏற வாங்கி பைத்தவத்தார் அறியாத நெறி நின்றானை புனல் கரந்திட்டு உமையோடு ஒரு பாகம் என்ற தத்துவனை தலையாலம் கடல் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே. சாலைன்னா உரிச்சொற்றொடர் சொல்கிறார். உரிச்சொல் சால உரிச்சொல் மிகுதியான நாளை போக்கிட்டேங்கிறார். மிகுதி பொருள் வர்றது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருத்தலையங்காறு சென்று அந்த கபில முனிவர் வழிபட்ட திருத்தலத்திலே முயலகன் மீது நடனமாடிக்கொண்டிருக்கிற நம்பெருமானுடைய அழகு தோற்றத்தை கண்டு அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாது வாழ்வோம், அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.